இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அழகு 3 எழுதும் திறன்ல தொடர் வகைகள் கொடுத்திருப்பாங்க. சோ இங்க தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம். இது மூணையும் எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்ப்போம். தனி வாக்கியம் அப்படின்னா ஒரு எழுவாய், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் பிளஸ் ஒரு பயனிலை இருந்தா அது தனி வாக்கியம். தொடர் வாக்கியம் ஒரு எழுவாயும் பல பயனைகளும் இருந்தால் தொடர் வாக்கியம். வேற அந்த தொடர் வாக்கியத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பல வினையெச்சங்கள் இறுதியில் ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது தொடர் வாக்கியம். மூன்றாவதாக இணைப்பு சொற்கள். இது ஒரு குழு வேர்டா எடுத்துக்கலாம். இணைப்பு சொற்கள் அதனால், ஆகையால், ஏனெனில் இணைப்பு சொற்கள் இடம்பெற்றிருக்கும். நான்காவதா நிறுத்தல் குறியீடான இந்த அரைப்புள்ளி இடம்பெற்றிருக்கும். இந்த அரைப்புள்ளி இடம்பெற்றிருந்தாலே அது தொடர் வாக்கியமா இருக்கும். அடுத்து கலவை வாக்கியம். முதன்மை வாக்கியம் பிளஸ் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பல சார்பு வாக்கியங்கள். ஒரு சார்பு வாக்கியம் பிளஸ் ஒரு முதன்மை வாக்கியம் இருந்துச்சு அப்படின்னா அது கலவை வாக்கியம். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம். இப்ப நான் கடைக்கு போவேன், ஒரு எழுவாய் ஒரு பயனிலை இருக்கு, அப்ப இது தனி வாக்கியம். நல்ல பழங்களை வாங்கி வருவேன், இது தனி வாக்கியம். இந்த தனி வாக்கியத்தை நம்ம அப்படியே தொடர் வாக்கியம் மாத்தணும்னா நான் கடைக்கு போவேன், நல்ல பழங்களை வாங்கி வருவேன். சோ அப்ப இங்க ஒரு அரைப்புள்ளி நமக்கு இடம்பெற்றிருக்கு, இது தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அரைப்புள்ளியை வச்சு சொல்லலாம். இருந்தாலும் நமக்கு இங்க வினைமுற்றுகள் பார்த்தோம் அப்படின்னா பயனிலைகள், 2 பயனிலைகள் இடம்பெற்றிருக்கு. சோ அப்ப இது தொடர் வாக்கியம். மூன்றாவது இது அப்படியே கலவை வாக்கியம் மாத்தணும்னா நான் கடைக்கு போனால் நல்ல பழங்களை வாங்கி வருவேன், ஒரு முதன்மை வாக்கியமும் ஒரு சார்பு வாக்கியம் இடம்பெற்றுள்ளது. சோ அப்ப இது கலவை வாக்கியம்.